கப்புள் அவுட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் டூர்னு எல்லோரும் போயிட்டுருக்கிறப்போ நாம் மட்டும் மொபைலில் அவங்க போஸ்ட்டுக்கு லைக் போட்டுட்ருப்போம். பொறாமலாம் இல்லைங்க, ஆனால் லைட்டாக பொறாம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த ஏக்கத்துக்கு என்ன பண்ணுறது? நம்ம கொஞ்சம் பேசலாமா? எந்த வயசில் இருந்தாலும் தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? தனியாக வாழ்கிறது தான் கெத்து, சிங்கிளாக இருக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு வெளியில் நிறைய டைலாக்லாம் பேசுவோம். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, இல்லை ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ அதை யார்கிட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறதுன்னு யோசிப்போம் பாருங்க. அப்போ தான் மனசு வலிக்கும். இந்த தனிமையை பற்றி நம்ம யார்கிட்டையாவது சொல்கிறோன்னு வைங்களேன், அவங்களோட முதல் பதில் உன்னை நீ பிஸியாக வச்சுக்கோ, மைண்டை டைவர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதுக்காக என்னென்னமோ பண்ணுவோம், யோசிக்க கூட டைம் இல்லாத அளவுக்கு ஓடுவோம். ஆனால் நம்மளும் எவ்வளோ நாள் தான் ஓட முடியும், எவ்வளோ தூரம்தான் ஓட முடியும்? இதெல்லாம் விட நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அந்த நேரத்தில் அப்போ தான் மனசு அங்கான ஒருத்தரை தேடி ஓடும். இருக்கிறதுலையே அந்த வலி தான் ரொம்ப கொடுமையாக இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே ஒரு துணை தேவைப்படுது இல்லையா? இன்னொரு மனுஷனோட அன்பில் தானே இந்த உலகமே என்கிட்ட இருக்குது. நாம் மட்டும் என்ன விதிவிலக்கா? உலகமே சுற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு வர்றப்போ உங்களுக்காக அங்கே யாருமே காத்துக்கிட்டு இல்லை அப்படிங்கிற நிஜம் உங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் இருக்கே, அது அதுக்கும் மேலே. சரி, இந்த தனிமையிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா என்ன பண்ணுறது? அப்போது உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் யார் கையிலையும் கொடுக்காமல் இருக்கணும். அப்படின்னா நாம் ஏன் ஒரு துணையை தேடுறோம்? நம்மளை கேர் பண்ணிக்கணும், நம்ம கூட எல்லா கஷ்டத்துலையும் நிற்கணும், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும், நமக்காக இருக்கணும். இதுக்காக தானே. இதில் பாருங்களேன், எல்லாமே நமக்காக தான். நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்மளை விட பெஸ்ட்டாக யாரால முடியும்? நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு நம்மளை விட யாராலைங்க முடியும்? இந்த லைஃப்பில் எப்போ வேணாலும் உங்களை விட்டுட்டு எல்லாரும் ஒரு ஸ்டேஜில் போயிடுவாங்க. நமக்கு எப்போவுமே நாம் தான் கூட இருப்போம். இதுதாங்க நிஜம். அதனால் நமக்கான ஒருத்தரை இதுக்காகவெல்லாம் தேடாதீங்க. அப்போது தனியாகவே வாழ சொல்கிறீங்களான்னு கேட்டால் இல்லைங்க, நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை மற்றவங்க கிட்ட தேடாதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் தேடுறதை நிறுத்தும்போது ஒருவேளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஒருத்தரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம். அப்போது அடுத்த எபிசோடில் இன்னும் கொஞ்சம் பேசலாமா?